நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி இன்று பதவியேற்க உள்ளார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சரியாக மாலை 7:15 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிரதமர் மோடியுடன் முழு அமைச்சரவையும் இன்று பதவியேற்காது என்ற தகவல்கள் கசிந்துள்ளன. 78 முதல் 81 வரை மத்திய அமைச்சர்களின் பலம் இருக்கும் என கூறப்படும் நிலையில் வெறும் 30 பேர் மட்டுமே இன்று பதவியேற்க உள்ளனர். குறிப்பாக உள்துறை, நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை போன்ற முக்கிய இலாக்காக்களுக்கு மட்டும் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள். டெல்லியில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகை மூவர்ண கலரில் மின்னொளியில் ஜொலித்தது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிரதமர் மோடியின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டு தலைவர்கள் டெல்லிக்கு வருகை தந்தனர். டெல்லி விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக இன்று பதவியேற்க உள்ள பிரதமர் மோடிக்கு பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் மணலில் சிற்பம் வரைந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடற்கரை மணலில் மோடியின் உருவத்தை உருவாக்கி 3.0 என்றும் விக்சித் பாரத் என்றும் குறிப்பிட்டு வாழ்த்தியுள்ளார். தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மோடி தோற்றுவிட்டார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கடுமையாக சாடியிருக்கிறார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பேசிய சோனியா, தலைவராகும் தகுதியை மோடி இழந்துவிட்டதாகவும் ஆனாலும் அவர் பிரதமராக பதவியேற்க உள்ளதாகவும் விமர்சித்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ஏற்க ராகுல் காந்தி மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதற்கு ராகுல் காந்தி சிறிது அவகாசம் கேட்டதால் எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்யாமலேயே கூட்டம் நிறைவு பெற்றது. இந்தியா கூட்டணி இன்று இல்லை என்றாலும் சரியான நேரத்தில் ஆட்சி அமைக்கும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக சட்டத்திற்கு புறம்பாகவும் ஜனநாயகத்திற்கு எதிராகவும் ஆட்சியை பிடித்துள்ளதாக சாடினார். நிதிஷ்குமார் ஒரு பிரதமர் மெச்சீரியல் என்றும் ஆனால் பாஜக கூட்டணியில் அவர் தலை குனிந்து உள்ளதாகவும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் மித்ருஞ்சய திவாரி கிண்டலாக தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தந்தால் நிதிஷ்குமாருக்கு பிரதமர் பதவி தருவதாக கூறினார்கள் என ஐக்கிய ஜனதா தள தலைவர் KC தியாகி தெரிவித்திருந்தார். ஒடிசாவில் முதல் முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் நிலையில் புதிய அரசு வரும் 10ஆம் தேதி பதவியேற்க உள்ளது. இதுவரை அம்மாநிலத்தின் முதலமைச்சரை பாஜக மேலிடம் அறிவிக்காத நிலையிலும் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளன. விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட 30,000 விருந்தினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. ஒடிசா சட்டசபை தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக இஸ்லாமிய பெண் MLA-வாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாராபதி கட்டாக் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட சோபியா பிரதபூஸ் 8001 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ராஜினாமா முடிவை தாம் மாற்றிக்கொண்டதாகவும் தாம் எங்கும் ஓடிப்போக போவதில்லை என்றும் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்திருக்கிறார். அம்மாநிலத்தில் பாஜக குறைந்த இடங்களையே கைப்பற்றியதால் தோல்விக்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்ய பட்னவிஸ் முடிவெடுத்த நிலையில் தற்போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். நீட் தேர்வை எழுதிய 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழு விசாரிக்கும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அதன் அதிகாரிகள், மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்றனர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதை கண்டித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேர்வு எழுதிய மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். தேசிய தேர்வு முகமை மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோரும் போராட்டத்தில் குதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணிகளுக்கான தேர்வு நடைபெறும் அறைகளில் சிசிடிவி கேமராக்களை கட்டாயமாக பொருத்த வேண்டும் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடு போன்றவைகளை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 6244 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்வை எழுத உள்ளனர். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் கோவையில் ஜூலை 14ஆம் தேதி முப்பெரும் விழா நடத்துவது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாடாளுமன்றத்தில் பலவீனமான பாஜக அரசை நம்முடைய முழக்கங்களின் மூலமாக செயல்பட வைக்க வேண்டும் என திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுகவின் கொள்கை குடும்பத்தில் இருந்து நாடாளுமன்றம் செல்லும் நீங்கள் திமுகவின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என முதல்வர் அறிவுரை கூறினார். அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா விவகாரம் முடிந்து போன ஒன்று என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலா, ஓபிஎஸ் பிரிந்து சென்றதால் தான் அதிமுகவுக்கு 1% வாக்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். அண்ணாமலை போன்ற பல மாநில தலைவர்கள் இருப்பதால் தான் பாஜகவிற்கு சரிவு ஏற்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் 39 தொகுதிகளை கைப்பற்றிய திமுக கூட்டணி 221 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் எடப்பாடி, அரியலூர், ஜெயங்கொண்டம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் அதிமுகவும், பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி ஆகியவற்றில் பாமகவும் அதிக வாக்குகளை பெற்றுள்ளன. 8 ஆண்டுகளில் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என அவர் உறுதிபட கூறியிருக்கிறார். காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மத்திய அரசின் நிதிக்காக காத்திருக்காமல் தமிழ்நாடு அரசு சொந்த நிதியில் காலதாமதமின்றி பணியை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த பாஜகவால் மட்டுமே முடியும் என பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதாவை பின்பற்றுபவர்கள் இனி பிரதமர் மோடியை பின்பற்றி பாஜக பக்கம் திரும்புவார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணி பிரியாணி விருந்து அளித்தார். மண்டல தேர்தல் அலுவலர் முதல் தூய்மை பணியாளர்கள் வரை அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் பிரிந்து சென்ற குட்டி யானையை சேர்க்க தாய் யானை மறுத்ததால் அந்த குட்டி யானை முதுமலை யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. வனத்துறையினர் மேற்கொண்ட பல்வேறு கட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் 75,800 மெட்ரிக் டன் உரம் மற்றும் இடுபொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டுறவு கடன் சங்கங்களின் மூலம் பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதனை விவசாயிகள் பெற்று பயன்பெறுமாறு கூறினார். குமரியில் 37 கோடி ரூபாய் மதிப்பில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் நினைவு பாறையையும் இணைக்கும் பாலம் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரவிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4984 கோடி ரூபாய் மதிப்பில் 577 கிலோமீட்டர் சாலைகள் 4 வழி சாலையாக அகலப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது.
தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சில தினங்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு கனமழை வெளுத்து வாங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 500 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் கோதையாறு தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் திற்பரப்பு அருவி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆறுகளில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை இருப்பதைப் போல நெசவாளர் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை கொண்டு வராதது ஏன் என்று நெசவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நெசவு தொழிலை காப்பாற்ற அனைவரும் வாரம் 2 முறை கதராடை அணிய வேண்டும் என்று அரசு அறிவித்ததை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் ஊதியம் வழங்காத ஸ்பார்க்லைன் என்ற ஐடி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை சந்தித்து மனு அளித்தனர். ஸ்பார்க்லைன் நிறுவனம் சம்பளம் வழங்காமல் 15 நாட்களுக்கு மேலாக இழுத்தடித்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் காதலனோடு சினிமா ஆடை பெண் வடிவமைப்பாளரை போலீசார் கைது செய்தனர். சினிமா துறையில் ஆடை வடிவமைப்பாளராக உள்ள பிரதீக்ஷா கிரா 15 வயது சிறுமியிடம் நட்பாக பேசி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது வரவழைத்து இனிப்பில் மயக்க மருந்து கொடுத்து காதலன் பாலியல் வன்கொடுமை செய்ய உதவியதாக கூறப்படுகிறது. தருமபுரம் ஆதீன மடாதிபதியிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பாஜக மாவட்ட தலைவர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தருமபுரம் ஆதீனம் தொடர்பான ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் கைது செய்யப்பட்டார். சென்னையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மூடப்பட்ட ரயில்வே கேட்டால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். கொருக்குப்பேட்டை நேரு நகரில் உள்ள ரயில்வே கேட் 1 மணி நேரத்திற்கு மேலாக மூடப்பட்டிருந்ததால் மக்கள் ஆபத்தை உணராமல் ரயிலின் 2 பெட்டிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மேலே ஏறியும் அடியில் புகுந்தும் கடந்து சென்றனர். சென்னை சிட்லப்பாக்கம் பெண் காவல் ஆய்வாளர் சென்ற டாடா சுமோவின் பின்பக்க டயர் ஆக்சிலோடு உடைந்து விழுந்து தனியாக ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆய்வாளர் ஜெயலட்சுமி சென்ற சுமோவில் பின்பக்க டயர் ஆக்சிலோடு கலன்று விழ 100 அடி தூரத்திற்கு பின்பக்க டயர் இல்லாமல் ஒரு பக்கம் சாய்ந்தபடியே கார் இழுத்து செல்லப்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சேலம் திருச்சி செல்லும் மணிமுத்தாறு மேம்பால சாலையில் சுமார் 1 மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மேம்பாலத்தில் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மின் வேலிகளில் சிக்கி யானைகள் இறப்பு தொடரும் பட்சத்தில் மின் வாரியத்திற்கு அதிக அபராதம் விதிக்க நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதலுக்கான டெண்டர் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ராமராஜபுரத்தில் கோவில் திருவிழாவில் முதல் மரியாதை அளிக்கக்கூடாது என கோரிய தனிநபரை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முத்தாளம்மன் மற்றும் பகவதியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி தனி நபர்களுக்கு முதல் மரியாதை அளித்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள கணவரின் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து 8 ஏக்கர் தென்னந்தோப்பை 85 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த மனைவியை வேலூர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த கஜலட்சுமி அவருடைய கணவர் ரகு வீரபாண்டியன் பெயரில் வாங்கியிருந்த சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் உள்ளே மழைநீர் கசியும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டடம் இன்னும் திறக்கப்படாத நிலையில் மேல்தள பகுதியில் தேங்கிய மழைநீர் கட்டடத்தின் உள்ளே கசிவதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்த இளைஞரின் கை தண்டவாளத்தில் சிக்கி துண்டானது. விழுப்புரத்தைச் சேர்ந்த அப்துல் சபூர் என்ற அந்த இளைஞர் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் படியில் நின்று கொண்டு பயணித்த போது கீழே தவறி விழுந்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் பைக்கில் தனியாக செல்பவர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்து வந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கேஜி கண்டிகை பகுதியில் வாகன சோதனையின் போது 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தேனி மாவட்டம் கம்பம் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனரின் பணப்பையை திருடி சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் இருந்து கம்பம் நோக்கி சென்ற அரசு பேருந்து நடத்துனர் தனது பணப்பையை பேருந்திற்குள் வைத்துவிட்டு கழிப்பறைக்கு சென்ற போது திருடு போனதாக புகார் அளித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அதிகாலை நேரத்தில் செல்போன் திருடும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இடையூரைச் சேர்ந்த ரம்யா என்பவருக்கு பிறந்த குழந்தையை பார்க்க சென்ற கணவர் பிரபாகரன் அதிகாலையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய சட்டை பையில் இருந்த செல்போனை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே குடிநீர் சின்டெக்ஸ் டேங்கை உடைத்து உள்ளே இறங்கி கலாட்டா செய்த நபரின் வீடியோ வெளியாகியது. மோர்பட்டி ஊராட்சி சார்பாக வைக்கப்பட்டுள்ள இந்த டேங்கினை தனது வீட்டின் முன்பாக வைக்கக்கூடாது என கூறி முருகேசன் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தனியார் திருமண மண்டபம் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த செய்தியாளரின் இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் திருடி சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியானது. நகரில் தொடர்ந்து 3 நாட்களில் 4 பைக்குகள் திருடப்பட்ட சம்பவம் போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே செம்மரக்கன்றுகளை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. வளர்புரம் பகுதியில் சங்கரன் என்பவர் 5 ஏக்கரில் 2500 செம்மரக்கன்றுகளை வளர்த்து வரும் நிலையில் 1100 மரக்கன்றுகளை மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கூலி தொழிலாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 6 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். நடுப்பட்டியில் இரு தரப்பினருக்கு இடையிலான மோதலில் ஆண்டார் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே முகாமிட்டிருந்த ஒற்றை காட்டு யானையை கடும் முயற்சிக்கு பின்னர் வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 1 மாதமாக முகாமிட்டிருந்த இந்த காட்டு யானை இரவு நேரத்தில் காட்டேரி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கருத்தப்பள்ளியூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் உலாவரும் கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிள்ளையூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மருதமலை அருகே உணவு தேடி வீட்டிற்கு சென்ற யானையிடம் ஒண்ணுமில்ல போ சாமி என பேசி அதனை ஒருவர் அனுப்ப முயற்சிக்கும் வீடியோ வெளியாகியது. வண்டிக்காரனூர் பகுதியில் உள்ள தோட்ட பணியாளரின் வீட்டின் வாசலில் நின்ற யானை ஒன்று வீட்டிற்குள் இருந்து பை ஒன்றை எடுத்தது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் நிதின் கட்கரி தனது பேத்திகளை சந்தித்து மகிழ்ச்சியடைந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். நிதின் கட்கரியின் மனைவியோடு காரில் வந்திறங்கிய பேத்திகள் தாத்தாவை கண்டதும் ஓடி சென்று மகிழ்ச்சியில் காட்டி அணைத்தனர். பதிலுக்கு அவரும் அன்பு மழையை பொழிந்தார். சண்டிகர் விமான நிலையத்தில் நடிகை கங்கனா ரணாவத்தை கன்னத்தில் அறைந்த CISF காவலர் குல்விந்தர் கவுரின் செயலை சிரோமணி அகாலிதள தலைவர் சுக்பீர் சிங் பாதல் ஆதரித்திருக்கிறார். மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் ரணாவத் தனது வார்த்தைகளில் அதிக அக்கறையோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வைத்த காதூர் சாஹிப் தொகுதி மக்களுக்கு காலிஸ்தான் பிரிவினைவாதி அம்ரித்பால் சிங் நன்றி தெரிவித்திருக்கிறார். சிறையில் உள்ள அம்ரித்தை சந்தித்த பின்னர் பேட்டியளித்த அவரது பெற்றோர் அம்ரித்பால் சிங் தற்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினர். பீகார் மாநிலம் கீழ் ரயில் நிலையத்தில் பயணிகள் ஒன்று சேர்ந்து ரயிலை தள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி இந்த ரயிலின் ஒரு பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அந்த பெட்டியில் இருந்து தனியாக பிரித்து பயணிகள் அனைவரும் சேர்ந்து ரயிலை தள்ளிய சம்பவத்தின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பல்வேறு முக்கிய சாலைகளில் மழைநீரானது குளம் போல் தேங்கி காட்சியளித்தது. இதில் மேடு பள்ளம் தெரியாமல் வாகன ஓட்டிகள் மெதுவாக ஊர்ந்து சென்றனர்.
மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே கடும் குடிநீர் பஞ்சம் காரணமாக பெண்கள் கூட்டமாக சென்று குடங்களில் தண்ணீரை சேகரித்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கைப்பிடி சுவர் இல்லாத கிணற்றில் கயிறு கட்டி நீர் இறைத்து பெண்கள் எடுத்து செல்லும் நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஆஸ்மா நோயாளிகளுக்கு மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாம் பள்ளி கண்காட்சி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முரள் எனும் மீன் குஞ்சுகளை உயிரோடு நோயாளிகளை விழுங்க செய்தனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தன்னுடன் சுட சுட மீன் குழம்பை சுனிதா வில்லியம்ஸ் எடுத்து சென்றிருக்கிறார். மீன் குழம்பு எடுத்து சென்றது தனது வீட்டில் இருப்பதை போன்ற உணர்வை தருகிறது என அவர் கூறியுள்ளார். மீன் குழம்புடன் ஒரு விநாயகர் சிலையையும் தன்னுடன் அவர் எடுத்து சென்றிருக்கிறார். புற்றுநோய்க்கான ஹீமோதெரபி சிகிச்சையில் உள்ளதால் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்க முடியாததற்கு பிரிட்டனின் வேல்ஸ் இளவரசி கேட் மிடில்டன் அந்நாட்டு ராணுவத்திடம் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் சிகிச்சைக்கு பின் ராணுவ வீரர்கள் அனைவரையும் சந்திப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். கனடாவை சேர்ந்த பெரும் பணக்காரர் பிராங்க் ஸ்ட்ரோனாக் 91 வயதில் பாலியல் வழக்கில் கைதாகியுள்ளார். 1980 முதல் 2023 வரை பல்வேறு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது, தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட புகார்களில் ஸ்ட்ரோனாக் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடா போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 103 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 18.5 ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 201 ரன்களை குவித்தது. அடுத்து பேட்டிங் செய்த இங்கிலாந்து 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 165 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. அமெரிக்காவுடன் சூப்பர் ஓவரில் தோற்ற அதிர்ச்சியுடன் பாகிஸ்தான் அணி இருக்கும் அதே நேரம் அயர்லாந்தை வீழ்த்திய உற்சாகத்துடன் களம் காண்கிறது இந்தியா. நார்வே செஸ் தொடரில் உலகின் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கார்ல்சன் முதலிடமும் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா 3வது இடத்தையும் பிடித்தனர். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் ஹிகாரு நகமுராவை தோற்கடித்த போதிலும் 10 சுற்றுகள் முடிவு அடிப்படையில் பிரக்யானந்தாவால் 3வது இடத்தை மட்டுமே பிடிக்க முடிந்தது. T20 உலகக்கோப்பை போட்டிக்காக அமெரிக்கா சென்றிருக்கும் விராட் கோலி நியூயார்க்கில் தனது மனைவி அனுஷ்கா சர்மாவுடன் ஊர் சுற்றும் வீடியோ வெளியாகியுள்ளது. சாதாரண உடையில் ஷாப்பிங் முடித்துவிட்டு கூலாக இருவரும் காரில் ஏறி பயணிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. குடும்பத்தினருடன் மகேந்திர சிங் தோனி சுற்றுலா சென்ற நிலையில் அங்கு மனைவி மற்றும் மகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. கடற்கரை ஓரத்தில் குடும்பத்தினருடன் எடுத்த புகைப்படத்தை தோனி ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்ட படப்பிடிப்பில் சண்டை காட்சிகள் மற்றும் ஒரு பாடல் படமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாக உள்ள மகாராஜா திரைப்படத்தின் முதல் பாடலான தாயே தாயே என்ற பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியாகியுள்ளது. இப்படம் வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளியாகி வருகின்றன. சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் காலம் உள்ளவரை கலைஞர் என்ற கண்காட்சியை நடிகர் சூரி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிறந்த நாளை ஒரு வருடம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வீட்டில் கல்யாண கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. அவரது மகள் ஐஸ்வர்யாவிற்கு நடைபெற்ற மெஹந்தி மற்றும் ஹல்தி கொண்டாட்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதில் அவரது தந்தையான அர்ஜுன் பாசத்தோடு நெற்றியில் முத்தம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்த புகைப்படம் வைரலாகி வருகிறது.
திருத்தணி முருகன் கோவிலில் நடிகர் பிரேம்ஜிக்கு இன்று திருமணம் நடைபெறுகிறது. மலைக்கோவிலில் உள்ள காவடி மண்டபத்தில் நடைபெறும் இந்த திருமண விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் சென்னை 28 திரைப்பட நடிகர்கள் பட்டாளம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். நடிகை தமன்னா ட்ரெட்மில்லில் ஓடிய போது செய்த சேட்டைகளை தனது இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக பகிர்ந்திருக்கிறார். வீக்கெண்ட் வைபாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த தமன்னா அந்த புகைப்படங்களில் தனக்குத்தானே கிரீடம், மீசை, அழுகை எமோஜிகளையும் குறும்புத்தனமாக சேர்த்திருக்கிறார். நடிகை ரம்யா பாண்டியன் சிவப்பு நிற மாடர்ன் உடையில் எடுத்த போட்டோஷூட் வீடியோவிற்கு ரசிகர்கள் லைக்ஸ் மலையை பொழிந்து வருகின்றனர். விருது வழங்கும் விழாவிற்கு சிவப்பு நிற மாடர்ன் உடையில் சென்றபோது ரசிகர்களை மயக்கும்படி வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பகிர்ந்திருக்கிறார். நடிகை ஷனம் செட்டி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் உச்சகட்ட கவர்ச்சி புகைப்படங்களை கண்டு இளைஞர்கள் கிறங்கி போய் உள்ளனர். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமடைந்த ஷனம் செட்டி வெண்ணிற பிகினி உடையில் கவர்ச்சியாக காட்சியளிக்கும் படங்களை பகிர்ந்திருக்கிறார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அதிகாலையிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வார விடுமுறை முகூர்த்த நாள் என்பதால் கோவிலின் ராஜகோபுரம் வெளியே உள்ள 6ஆம் பிரகாரத்தில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற வைர கிரீடம் சாத்தும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புங்கமேடு கிராமத்தில் உள்ள கோவிலில் பஜனை கோஷத்தோடு சீர்வரிசைகள் அணிவகுக்க வைர கிரீடம் பிரதான மண்டபத்தில் இருந்து அலங்கார மண்டபத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பெருமாளுக்கு சாத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கெம்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள பாலதண்டாயுதபாணி கோவிலில் திருமண தடை நீக்கும் சுயம்வரா பார்வதி யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண வைபவத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆண்கள், பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 22வது ஆலயமான பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1001 கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு ஹோமம் முடிந்து சுவாமிகளுக்கு புனித நீரால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள ரியல்மி GT 7 Pro ஸ்மார்ட் போன் பற்றிய விவரங்கள் கசிந்துள்ளன. இந்த ஸ்மார்ட் போனில் குவால்கமின் ஸ்னாப்டிராகன் 8 Gen 4 SoC உடன் 16 GB RAM மற்றும் 1 TB வரையிலான இன்டர்நேஷனல் ஸ்டோரேஜ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மொபைல் நடப்பாண்டின் இறுதியில் வெளியாக வாய்ப்புள்ளது. HTC நிறுவனம் புதிய U24 தொடர் ஸ்மார்ட் போன்களை தைவானில் வரும் புதனன்று அறிமுகம் செய்ய உள்ளது. 12 GB RAM, Android 14, Bluetooth 5.3 கனெக்டிவிட்டி உள்ளிட்ட பல சிறப்பம்சங்கள் இந்த ஸ்மார்ட் போனில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் நோட் 40 சீரிஸ் ஸ்மார்ட் போன்களை வெளியிட்டுள்ளது. இன்ஃபினிக்ஸ் நோட் 40 சுமார் 17,400 ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகிறது. நோட் 40 5G 21,600 ரூபாய்க்கும், நோட் 40 Pro 4G 23,300 ரூபாய்க்கும், நோட் 40 Pro 5G 25,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. MG மோட்டார் இந்தியா நிறுவனம் அதன் வாகனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பல்வேறு பாகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. 1,850 ரூபாயில் கார் கவர், 9,189 ரூபாயில் வென்டிலேட்டட் இருக்கைகள் போன்ற பல பாகங்களை விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது. விரைவில் அறிமுகமாக உள்ள BMW iX3 மாடல் காரின் புகைப்படங்கள் அதன் அறிமுகத்திற்கு முன்பே இணையத்தில் கசிந்தது. புகைப்படங்களின் படி ஹெட்லாம்புகள் BMW X1 மற்றும் X2 உள்ளதைப் போலவே இருக்கின்றன. மேலும் அட்டகாசமான பல சிறப்பம்சங்களுடன் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்த மாடல் கார் விற்பனைக்கு வர உள்ளது.